அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைவி3 அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி மூலமாக ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ நீங்கள் முதலீடு பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிக்கிட்டு இருக்குது, ஃபியூச்சரில் இந்த கம்பெனி எந்த லெவலுக்கு போகுது, உங்களை நாமம் போட போகிறாங்களா இல்லை கம்பெனியில் உங்களுக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆக்க போகிறாங்களா அப்படிங்கிற கனவுல இருந்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு சொந்தங்களே, யூடியூப் சேனல் சொந்தங்களே, தமிழக மக்களே, மைவி3 ஆடு பார்க்கறதுனால உங்களுக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நண்பர்களே, கோயமுத்தூரில் முக்கியமான பீலமேடுலேருந்து ஒரு நண்பர் எனக்கு என்னுடைய நண்பர் நிறைய இருக்கிறாங்க. அதில் ஒரு நண்பர் எனக்கு முக்கியமாக ரகசியமான சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை நான் புட்டு வைக்க போகிறேன். அவங்க ஃபேமிலியில் 1200 பேர் இந்த ஆடு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இருக்கிற ஊர்லேயே எங்கள் தெருவுலேயே ஒரு 10 பேர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் பக்கத்தில் இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க. மைவி3 ஆடு மூலமாக நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மைவி3 ஆட்ஸ் மட்டும் இல்லைங்க, இது மாதிரி ஒரு 5 நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மைவி3லேயே 1200 கோடி இன்கம் அவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூரை மையமாக வச்சு தான் நிறுவனம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த பேசிக் பிளான் 250 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் நம்ம கட்டணும்னாக்கா நமக்கு என்ன இன்கம் வரும், அப்புறம் 1200 ரூபா வரைக்கும் இன்கம் வர்றவங்களுக்கு எவ்வளவு பணம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். பேசிக் பிளான், சில்வர் பிளான், கோல்டு பிளான், டைமண்ட் பிளான் சொல்லிட்டு இந்த 4 பிளானை வச்சு தான் மக்களை கவர்ச்சி விளம்பரமாக கொடுத்து இந்த விளம்பரத்தை பார்க்க வச்சு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கம்பெனி, அதாவது விளம்பர கம்பெனிலேருந்து மிகப்பெரிய ஒரு வருமானமும் இந்த மைவி3 அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இதை சக்தி ஆனந்த் எம்டி அவர்களும் தெரிவிச்சிருக்கிறாரு, உண்மையை தெரிவிச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜாமீனில் வெளியே விட்டுருக்குறாங்க. 15ஆம் தேதி ஜாமீனில் வெளியே அவர் வீடியோவும் போட்டிருக்கிறாரு. அந்த ஆடியோவோட தலைப்பை என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். பார்க்காத நண்பர்கள், சொந்தங்கள் என்னுடைய ப்ரீவியை போய் உடனடியாக பார்த்துருங்க. இப்போ பேசிக் பிளானில் 600 ருபீஸ் நம்ம கட்டணும்னாக்கா மந்த்லி உங்களுக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கிது. 500 600 ரூபா கிடைக்குதுன்னா டெய்லி ஒரு 50 ரூபாயில 60 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த ஆடு நீங்கள் பார்க்கணும். சில்வர் பிளானில் 3100 ரூபா நீங்கள் கட்டினா 1900 ரூபா வரைக்கும் நீங்கள் மந்த்லி இன்கம் கிடைக்கும். 14900 ரூபா நீங்கள் கோல்டு பிளானில் நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னால் 7000 ரூபாய் மந்த்லி இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். டைமண்ட் பிளானில் கிட்டத்தட்ட 62000 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னாக்கா மாதம் 16000 ரூபா கிடைக்கும். கண்டினியூவாக கிடச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு பிளானில் நீங்கள் 62000 ரூபா கட்டினீங்க, அது பணம் உங்கள் பணம் கிடையாது, கட்டிட்டீங்க, ஓகே, உங்களுக்கு எந்த ரிசிப்ட்டும் கிடையாது. இப்போ அவங்க கோஆர்டினேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று ஒருங்கிணைப்பாளர்னு ஒருத்தர் வச்சுருக்காங்க. அந்த டீம் மூலமாக உங்களுடைய வாட்சிங் ஹவர்ஸை உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஐடி கொடுத்துருக்குறாங்க, கஸ்டமர் ஐடி. அந்த ஐடி நேமை செக் பண்ணி எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேரை நீங்கள் கம்பெனி சேர்த்துருக்கீங்க இந்த நிறுவனத்தில், அதன் அடிப்படையில் கமிஷன் வித் உங்களுடைய வாட்சிங் ஹவர்ஸை பொறுத்து, விளம்பரத்தை பார்த்து அவரை பொறுத்து உங்களுக்கு பணத்தை கொடுக்க போகிறாங்க. உங்கள் வங்கி அக்கௌண்ட்டிலே போட்டுடுறாங்க. யாருடைய இடைத்தரகர்கள் இங்கே எதுவுமே வேலை கிடையாது. ஸோ இது லீகலா இல்லீகலான்னு பார்த்தாங்க, லீகல் கிடையாது, இல்லீகல், அதாவது சட்டத்துக்கு புறம்பானது தான் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. இன்ட்ரோடியூஸ், அதாவது யாரை அறிமுகப்படுத்துகிறோமோ அந்த வருமானமும் கமிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எம்டி சக்தி காந்ததாஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ 100க்கு 12% நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அதாவது 100க்கு 12%னாக்கா 1 லட்சம் ரூபாய்க்கு 1200 ரூபா நமக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும் மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வங்கி சட்டத்திட்டத்துக்கு, ஆர்பிஐ சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டதானா கண்டிப்பாக இல்லை. பட் கம்பெனியோட லாபம் இவ்வளோ சொன்னால் 88% லாபம் கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற பணத்தினாலையும் ஒரு விளம்பர கம்பெனி கொடுக்கக்கூடிய பணத்தினாலையும் கம்பெனிக்கு 88% லாபம். ஏன்னா அவங்க ஸ்டாஃப் வச்சுருக்காங்க, அனுமதி வாங்கியிருக்காங்க, யூடியூபுக்கு பணம் கட்டுறாங்க. உங்கள் விளம்பரத்துக்காக நிறைய பேரை பணியமர்த்தி அதை மெயின்டைன் பண்ணுறதுனால போக்குவரத்து செலவு எல்லாமே போக அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ இன்கம் 1800 கோடி ரூபாய் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் நல்ல நிகர லாபம் கண்டிருக்கிறதா சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணக்கூடிய சூழ்நிலையில், அதாவது இன்னும் சொல்லாமல் தகவல் அறியும் உரிமை சட்டத்து மூலமாகவும் பீலமேட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் தெரிவிச்சிருக்கிறாரு. நேற்று பார்த்தீங்கன்னா 14/2/2024 தெரிவிச்சிருக்க அடிப்படையில் ப்ரூஃபோட நமக்கு தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் எந்த ப்ரூஃபும் உங்கள்கிட்ட காட்ட முடியாது, கடிதம் மூலமாக நமக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதாக போயிட்டு இருக்கு, நாளைக்கு பொழுதும் நல்ல பொழுதாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் சப்போஸ் நிலைமை மாறிச்சுன்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் வேதனையை தான் ஏற்படுத்தும். பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டால் புதிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே ஒரு 60000 கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு 1700 ரூபா, 2500 ரூபா, 5000 ரூபா, இல்லை ஒரு 10000 ரூபாக்குள்ளே உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு. அந்த 40000 ரூபா லாஸு
இன்னும் சொல்ல போனால் 62,000 கட்டினவங்களுக்கு 10,000 போனது போக 52,000 கம்பெனிக்கு லாபம், ஒருத்தருக்கு வந்து 52,000 லாஸு. அதேமாதிரி 1000 பேர் கட்டினாங்கன்னா 1000 பேருடைய பணத்தையும் எடுத்துகிட்டு அவங்க ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய நிறுவனங்கள் அப்படின்னு மூடிக்கிட்டு இருக்கிறதுனால இது மூட போகிறாங்கன்னு நான் சொல்ல வரல, முறையாக பதிவு பண்ணாமல் செஞ்சுருக்கிறதுனால தான் வந்து குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறையும் கிரைம் பிரான்ச் இன்வெஸ்டிகேஷனும் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து தானாக முன் வந்து இந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எம்டி வந்து சக்தி ஆனந்த் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நிறுவனம் பல்லாயிரம் வருஷம் நிலைச்சு நிற்கும், நான் இறந்து போனாலும் என்னுடைய வாரிசுகள் வந்து செம்மையாக நடத்துவாங்க அப்படின்னு கேரண்டி கொடுக்குறாரு. மக்களுக்கு வந்து மாதம் அந்த டிவிடெண்ட் வந்து கரெக்டான முறையில் உங்கள் வங்கி அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, நம்ம யாருக்கும் எதிரி இல்லை, மக்களுக்கு எடுத்து சொல்லணும். கம்பெனியோடைய நிலவரத்தை வந்து பதிவு பெற்றிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இப்போ ஒரு யூடியூப்பில் என்ன கடமை நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், பொதுமக்களுடைய நலன் விரும்பி நம்ம இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம், டிடி சேனல்னு ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்ம மக்களுக்கு உண்மையை உறக்க சொல்கிறதுல நான் ஆசைப்பட்றேன். ஆனால் நான் போடலை, நான் போட போகிறதும் இல்லை. நானும் இந்த வாட்சிங் ஹவர்ஸை பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை, நான் பார்க்க போகிறதும் இல்லை. ஸோ என்னுடைய குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்கங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். எப்படி இருந்தாலும் சரி, டிடி சேனல் சொந்தங்கள், தமிழக மக்கள், டிடி வீடியோ வியூவர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருந்த. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. புதிய சிந்தனையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.